அது அப்புறமா பேசலாம், அப்புறமா பேசலாம். ஹாய் பிஜி. குன், எப்படி இருக்கீங்க குன்? நல்லா இருக்கேன் பிஜி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீ எப்பவுமே நீங்க சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். மனசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். குதிரையில் ஏறதுக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்ப. காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வால் பார்க்கணும். ரொம்ப விஷயங்கள் பார்த்தப்ப ஏற முடியும், எல்லாமே ஏறக்கூடாது சொன்னார். நீங்க வேற லெவல் தலைவா, சீரியஸா ஆசையா இருக்கு தலைவா. நீங்க வேற லெவல் தலைவா, சீரியஸா. சார் உங்க பெர்மிஷனோட இதே கிரௌடோட இதே வைபோட எங்க வீட்டில் இவ்வளோ சவுண்ட் வச்சு ஹவுஸ் ஓனர் திட்டுவார் சார். எப்படி கம்மியாக வச்சு தான் கேட்கணும். அதனால் இந்த டீமோட இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஒரு 1 more கேட்கணும் அப்படின்றது என்னோட ஆசை சார். அதுக்காக மட்டும் ஒரு 2 minutes நீங்கள் கூட நிற்கலாம் சார். தேங்க்யூ சார். 1 more ப்ளீஸ். ஓகே தானே? 1 more. பாட்டு பிடிச்சிருக்கா? பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதையும் தாண்டி எவ்வளோ ஹீரோஸ் உங்கள் இசையில் மாசா காமிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களை மாசா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பார்க்குறோம். கத்தி எடுக்கிறீங்க, நெருப்பு பறக்குது. இவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் உங்களை பார்த்து 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 ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஆயிட்டேன் நான். அதே ஃபீல்ல வந்துட்டீங்க சார். சீரியஸாக பயங்கர மாசா இருந்தது. இந்த பாட்டை கண்டிப்பாக நான் கேட்டிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன் அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னா உங்கள் கூட நின்று அதுவும் இத்தனை பேரோட சேர்ந்து கேட்கறது இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்க ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்காது. தேங்க்யூ. அதில் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை வந்தது. உங்கள் இசை இருக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் எங்களுக்கு பொற்காலம் தான். வி லவ் யூ ஸோ மச் ராமான் சார். தேங்க்யூ ஷாத், தேங்க்யூ சிவா, தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ சார். இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடை கூப்பிடலாம் சார். பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஆப். ஸோ அத்தனை பேரும் ஜெயராம் சார், கார்த்தினா, விக்ரம் சார், த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா மேம் அண்ட் சிவா சார். இந்த பாடலுக்கு அழகான வரிகள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சிவானந்த் சாருக்கும் ஒரு பெரிய கைத்தலோட அவரையும் மேடை கிடைக்கிறோம். என்டையர் டீம். ஸோ இப்போ இங்க இருக்கிற இளவரசிகள் எல்லாருக்கும் உயிர் உங்களுடைய தேவி. விஜய் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு பையனுக்கு தலையில் எழுதியிருந்தா ஒன்று ஐஐடி போகணும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி வரணும். நான் இன்ஜினியர் தான். நான் ஆசைப்படுறனோ இல்லையா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடணும்னு. கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை. இங்கே வந்து ரன்னிங் போனது தான் மிச்சம். இந்த கிரவுண்டில் பல நாள் ஓடி இருக்கேன் நான் 1001 டைமில். அப்புறம் இன்னொன்று, வந்தியத்தேவன் கேரக்டரை பற்றி விஜய் சொன்னார். அது அண்ணா ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க, எது நமக்கு ரொம்ப வேணும்னு தவிக்கிறோமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. படித்தது பாய்ஸ் ஸ்கூலு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம பசங்க நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கூட லேடி ப்ரொஃபஸர் இருக்க மாட்டாங்க. நாமெல்லாம் எப்படா லவ் பண்ணுறதுன்னு ஏங்குனதுக்கு வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர். உலக அழகிக்கே நம்ம லைன் போடுறோம், மிஸ் சென்னைக்கு லைன் போடுறோம். பாவம் ஒரு பொண்ணு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் லைன் போடுறோம், யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ நாள் தவிச்சு ஏங்குனதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சதுல பெரும் சந்தோஷம். அண்ட் லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் பண்ணணும்னு நினைச்ச ஒரு கேரக்டரை கைதி 2-ஆ நான் உள்ள இருந்தான்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ, தேங்க்யூ. இங்கே ராமான் சார் இருக்காரு. ஸோ ஹாப்பி சாரோட ப்ரெசன்ஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதுவும் இந்த க்ரௌடு இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன மாதிரி சிஎஸ்கே ரேஞ்சில் தான் இருக்கீங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீயிங் வித் அஸ். அண்ணா சொன்னதுல நிறைய விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம். டாக்டர் படித்தா டாக்டர் ஆகலாம், லாயர் படித்தா லா படித்தா லாயர் ஆகலாம், இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் என்ன வேணால் ஆகலாம், வந்தியத்தேவனாவும் ஆகலாம்.
அண்ட் மெக்கானிக்கல் கைஸ் டோன்ட் லூஸ் ஹோப். நம்ம பாருங்க என்ன எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு. சூப்பர். ஸோ ரியல் லைஃப்ல நீங்க யாருண்ணே? ரியல் லைஃப்ல எந்த மாதிரி கேரக்டர் நீங்க? ஆக்ரோஷமான ஆதித்ய கரிகாலனா, அமைதியான பொன்னியின் செல்வனா, இல்ல ஜாலியான வந்தியத்தேவனா? ஜாலியான ஆளுனே வச்சுக்கலாம். நான் மகான்ல பாத்தீங்களா, ஆமா அந்த டைப் தான். எப்படியாவது ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் கிடைக்காதா, ஒரு நாளாவது பேசிட மாட்டோமா? இல்ல எனக்கு புரியலையே, இப்படி இருக்கு நீங்களே இப்படி சொன்னா நாங்களும் அதான் சொல்றேன். எனக்கு புரியல எனக்கு எப்படிண்ணே? ஸ்பிளிட் ரெமோ மாதிரி ஸ்பிளிட் கேரக்டர். என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா மாறிக்கிறது. சரி, இப்போ நீங்க வந்து ஆதித்ய கரிகாலன் அவரோட அடையாளமா வந்து கையில ஒரு வால் எப்பவுமே வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்கவங்க கிட்ட, இப்போ நான் வந்து ரொம்ப உரிமையா ஏதாவது ஜோக் சொல்றேன் அப்படின்னா, பர்சனலான ஜோக்னா அது இவங்க கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், ஜெயம் ரவி சார்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி ஏதாவது ப்ரொஃபஷனலாக என்ன விக்ரம் சார்கிட்ட பேசுவேன். அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று ஒரு 3 பேருக்கு சொல்லலாம் நீங்க. இல்ல ரவி நானும் எந்நேரமும் பேசிட்டே இருப்போம். மணி சார் கேட்பாரு, அப்படி என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு. நிறைய விஷயம் இருக்கும், மொக்க ஜோக்க கூட இருக்கும். சம்டைம்ஸ் அங்க நடக்கிற விஷயங்களை நினைச்சு நாங்களா ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ எனிதிங் ஐ கேன் ஷேர் வித் ரவி. அந்த மாதிரி தான். விக்ரம் சார் கிட்ட போயிட்டா விக்ரம் சார் தான் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. விக்ரம் சார் இருந்தாருனாலே எங்க ஃபன் ஆயிடும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு பயங்கர சவுண்ட் இருக்கும். நான் அசன் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்து அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கான்ஸ்டன்ட்லி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மோட் அவர்கிட்ட இருக்கும். அண்ட் முக்கியமா சாரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். the way he presents himself எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ also காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்க ஃபோனில் வந்து ரிங்டோன் செட் பண்ணோன்னே ஒருத்தர் கால் பண்ணா இந்த பாட்டை நான் ரிங்டோனாக வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இது பாட்டு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பாட்டுனேன். ஐயோ சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி டண்டனக்கா நக்கா. ஏன்னா உண்மையாவே ரவி அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஆள் தான். வெளியில தெரியறது நல்ல பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்ல இன்னும் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஃபன்னான ஆள் தான். இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகுது. நினைச்சா நல்ல பையன்பா அப்படின்ற ஃபேஸ் எப்பவுமே அவருக்கும் நல்ல நடிகன். நல்ல நடிகன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் விக்ரம் சாருக்கு ஒரு பாட்டு. ஓ போடு ஓ போடு. த்ரிஷா மேம்ல. த்ரிஷாவா? த்ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம், டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு கால் பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற மூடுக்கு பார்த்து முடிவு பண்றேன் நான். காதலே காதலே. ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் வச்சுங்க. டிஜே யார் அது? இல்ல அவர் இவ்வளவு நேரம் இருக்காருன்றதே எங்களுக்கு தெரியாது, இப்பதான் தெரியுமா. அவருக்கு பேமெண்ட் இப்ப ப்ராப்ளம் கிடையாது. வச்சுங்க, அந்த சாங்கே வச்சுங்க. அந்த சாங் கொடுக்கலாம். ஓகே, உங்க ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கு ஒரு பாட்டு. ஐஸ்வர்யா உங்களுக்கு ஒரு பாட்டு. அவங்களுக்கு இல்ல, எனக்கு அந்த சாங் வந்து நாயகன்ல ஒரு சாங் இருக்கும்ல, நெல்லா அதுவானத்து மேலே பல்லானத்து ஓடட்டு மேலே, அதே போட்டு ஓகே அதே காஸ்டியூம், அந்த மாதிரி சேம் காஸ்டியூம் சேம் ஃபீல். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்தியத்தேவனா இருக்கும்போது இப்போ உலக அழகியே பார்க்குறோம்பா அப்படின்ட்டீங்க. ஸோ ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு ஒரு பாட்டு. சப்போஸ் கால் பண்றாங்கண்ணே, இன்னைக்கு பண்றாங்க. அவங்க கால் பண்ணிருக்காங்க எனக்கு. பை தி வே அப்புறம் என்ன சப்போஸ் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, நான் கால் எடுத்து பேசிருக்கேன். அவங்களுக்கு என்னங்க, என்ன சாங்னா போடலாங்க. இல்ல ஒண்ணுண்ணே, டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே கொல்லாதே லாஸ்ட். அதுல ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமையடி பாடம் வரல, அதை மட்டும் ரீவைன் பண்ணி கேட்போம், அந்த ஃபீல்காக வரல. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்த இசை புயல் உங்களுக்கு கால் பண்றாருண்ணே ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பாட்டெல்லாம் கொடுத்தது அவருக்கே ஒரு பாட்டு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்ண்ணே? இல்ல சாருடைய பிஜிஎம் மட்டும் தனியா கேட்டுட்டே இருப்போம்ல. அதுல வந்து எப்பவுமே ஆமா, அதுல பாம்பேயோட லவ் தீம் இருக்குல்ல, யாருக்கு லவ் வராது அதை கேட்டா. அதுல வந்து மனிஷா கரோல நின்று இருப்பாங்க, திடீர்னு காத்து அடிக்கும். அப்ப வந்து அருண் சுவாமி சார் அங்கிருந்து பாப்பாருல்ல, அது ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட். கண்டிப்பா எல்லாரும் நாங்க அப்ப காலேஜ் படிச்சிட்டு இருந்தோம், அதனால அந்த ஃபீல் முஸ்லிம் காலேஜ் வேற. இப்போ உங்களுடைய ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆன் ஸ்கிரீன்ல சார் அங்க இப்பதான் நம்ம ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. ஜெயராம் சாருக்கு கால் பண்றாரு, என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஜெயராம் சார் இருக்கா? ஐயோ இம்சப்பா, உலக மகா இம்சையா, தாங்க முடியாது. கிளம்பிட்டார்ல?
இல்லை இவ தெரியல நான் வந்துடுறேன்னாரு ஆளகாலம். இல்ல என்ன பிரச்சனைனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மணி சார் ஒரு டைலாக் கேட்க மாட்டாரு, இவரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி திருப்பி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். ஐயோ ஐயோ என்ன பாட்டு நான் அவருக்கு என்னங்க பாட்டு போட முடியும்? ஏதாவது ஒரு பாட்டு இவ்வளவு பண்றாரு. ஐயோ சார் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துச்சுல்ல. அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார். அறுத்து விடுவார்கள், அறுத்து. ஹலோ, அவர்தான் பாஸ் அனுப்பிச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா, அவர்தான் அனுப்பிச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஏன் அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாங்க. போனா? ஏன் அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன். காட்டு பார்க்கலாம். நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. அதென்ன ஒரு குன்னு குந்தவை. ஓ குன்னு. குந்தவை நான் குன்னுன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. போலாமா? அடப்பாவி, கரெக்டா? ஹாய் விஜி. குன், எப்படி இருக்கீங்க குன்? நல்லா இருக்கேன் விஜி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீ எப்பவுமே நீங்க சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷுவர், சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த எப்பவுமே ஸ்டேஜில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், அங்கே இருந்தால் இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளோ வைப் பண்ணுறாங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியாக அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்கிறோம். உயிர் உங்களுடையது தேவி மட்டும் நம்ம சொல்கிறோமா? ஓகே, ரெடி? சிங்க்ல இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3. உயிர் உங்களுடையது தேவி. தேங்க்யூ. நான் சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மேம் சொல்றேன். எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க இந்த ஈவெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்ட உடனே நான் கேட்டேன், அது அப்புறமா பேசலாம். புரியுது எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாம். பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்கள ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது இந்த அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அது மாதிரி பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. இது போதும் எங்களுக்கு அப்டேட். ஸோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே வேணாம். ஓகே ஜெராம் சார், நீங்கள் இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னீங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா
எப்போ கேட்டாலும் ஒன்று தான் கேட்கணும். இவ்வளோ அழகாக இருக்கேங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்துவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். PS2 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி நம்ம so many people spoke about our chemistry. இதில் அது ஒரு நாட்ச் அபவாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் மணி சார் என்னை கொண்டுடுவார். போய் பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் 2 more weeks. ஸோ கண்டிப்பாக 28 பார்க்க போகிறோம், அந்த மேஜிக்கை என்ஜாய் பண்ண போகிறோம் மேம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. 3 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி, மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு, மணி சாருக்கு, தேங்க்யூ. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அண்ட் ஹாப்பி விஷ் யூ. தேங்க்யூ. இவ்வளோ பெரிய க்ரௌட் பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ரஹ்மான் சார், ஜெயராம் சார், கார்த்தி, த்ரிஷா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சிவா, மெட்ராஸ் டாக்கீஸில் உள்ள எல்லாரும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஜய். ஓகே சார். இங்கேயே இவ்வளோ சாமிங்காக பேசுறீங்க. அதான் காலேஜ் டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசித்து பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சார் நீங்கள் சொன்னது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த விழாவை இங்கே நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. த்ரிஷா சொன்ன மாதிரி தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களை எல்லாரும் ஏற்றதுக்காக ஆதித்ய கரிகாலனை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆக்குனதுக்காக, என்னை ஏற்றுக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எஸ், ஐ லவ் யூ. அண்ட் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே பார்ட் 1க்கு நிறைய பேசிட்டேன். திருப்பி வந்து பார்ட் 2 நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹை சொல்லி உங்களை மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து இதை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். தேங்க்யூ வெரி மச். சார் இருங்க ப்ளீஸ் சார். இவங்களோட லவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்கா தெரிலன்னு. உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய டெடிகேஷனுக்கும் என்றைக்குமே இந்த க்ரௌட் உங்கள் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சார் இருங்க சார், போயிடாதீங்க சார். சாரி. ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பாக உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு பாட்டு நீங்க ஒன்னு பாடுனீங்கன்னா ரஹ்மான் சார் வந்து ஒரு பாட்டு. இல்ல சார் கண்டிப்பா சாரோட அந்த ஆந்தம் கேட்க போறோம். பாட்டு வேணுமா? நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போலாம். சோ சார் இல்ல சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் உரிமையா அப்படி கேட்கலான்ற நம்பிக்கையில கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக. நீங்க ஒரு பாட்டு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு காம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆக போறீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப படுத்துறீங்க சொன்னா. சார் எங்களுக்காக சார், பசங்களுக்காக சார். சரி சத்தியம் பண்ணுங்க, ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க சார். ஓகே ஓகே பார்த்து. உங்க ஒய்ஃப்க்கு அப்ப சொன்னீங்களா ஒரு பாட்டு நீங்க பாடுனீங்கன்னு? ஆமா அப்பா சொன்னாங்க. அந்த ரொமான்டிக்கா ஒன்னு பாடி அவங்க கூட வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு? அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டீங்களே சார். இல்ல சார் குட். இல்ல இது இந்த பாட்டு தான பாடுனீங்க? பாடுனா சார், அது தப்பாயிடுச்சு. அதை இந்த ஸ்டேஜ்ல சொன்னீங்கன்னா இப்ப எனக்கு இன்னும் வலியா தான். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஓ சாரி. அலா சார். ஏன்னா சார் நான் என்ன கேக்குறேன்னா, ரஹ்மான் சார் இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். சோ சாரோட பாட்டு பயங்கரமான லவ் ஃபீல்ல. ஓகே, நான் காலேஜ்ல இருக்கும்போது வெயிட் லெட் மீ திங்க். நாட் காலேஜ்ல, காலேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே, எந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன்.
உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். தேங்க்யூ. எங்க சார் இது இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல். நமக்காக பாடினது கொடுத்தே ஆகணும். இருக்கு 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 அப்டேட்ஸ் இருக்கு சார். சார் எப்பயுமே ஒரு பார்ட்டியில வந்து சொல்லுவோம்ல லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இப்போ நீங்க ரீசெண்டா கேட்குற ஒரு ஃபேவரட் ரஹ்மான் சார் மட்டும் அதை மட்டும் பாடுறோம் சார் எங்களுக்காக. அதோட அப்படியே அதுக்கப்புறம் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் எங்களுக்காக சார். ரெண்டு பாடிட்டேன்ல ஆந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி இது மட்டும் சார். ஓகே ஓகே ஒன் செகண்ட் இருப்பா. எனக்கு ஆனால் லிரிக்ஸ்லாம் தெரியுது. டியூன் சார் ரஹ்மான் சார் மன்னிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாரி ஓப்போடு வந்து இந்த படத்துல இல்லப்பா. கண்டிப்பா இல்ல. ஓகே சார் இட் மே பி ராங், வெரி சாரி. துள்ளும் நயனம் எங்கே வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே கண்ணும் சிரிப்பும் எங்கே என்னை ஆரணமாரம் எங்கே மஞ்சள் இளங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே கொஞ்சம் இளம் இலாய் என்னையே தீண்டிடும் பார்வை எங்கே சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினாயோ ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே செஞ்சுட தாங்கிடுமோ அர்த்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி ஒரு கொற்றமும் வீழ்ந்ததடி சகியே யாதினி கோள் யானே. Thank you very much for being so patient. Thank you. எனக்கு I always think Rahman sir is the boss and I'm a die-hard fan of his and I think it's the second time உங்க முன்னாடி நான் பாடுறேன். மன்னிச்சுக்கங்க. Third time. Thank you so much and Anna University everybody thank you so much and Vijay thank you for being love you sir. Thank you so much sir. Okay, are you waiting to hear the song? All right, so I don't have anything much to say. எனக்கு இந்த ஃபிலிமில் அலைக்கடல்னு ஒரு ரொம்ப 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 நல்ல ஒரு சாங் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். I think as an actor, it is very, very important to us to get songs so that we remain in your memory. The song, the character remain in your memory and I'm very happy that I got the song from you. And the best part about today for me is that the lyricist of Alaikadal and the lyricist of our anthem is Shiva sir. He's also the EP of Madras Talkies. I'm very, very happy that he's also writing the lyrics for PS Anthem. So I am waiting like all of you to hear the song. And thank you for all the love that you have given me for Pongali. Thank you so much. சூப்பர். அண்ட் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாய்ஸ் இவ்வளோதானாட்டிங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வாய்ஸுமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ நம்ம வாய்ஸ் இல்லைன்றதை இங்கே காமிக்கணும். ஏன்னா இத்தனை உழைப்பு, இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த ரசிகர்களோட கைத்தட்டலுக்காக தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி படத்தில் வந்து நீங்கள் எங்கள் வந்தியத்தேவன் அவர்களை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அவர் சூப்பராக பேச. கவிதை பிடிச்சன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? எப்பவுமே டைரக்ட் கம் பெட்டர். ஓகே ஒன்று சரி, எங்களால் கொஞ்சம் சுமாராக தான் மேடம் எழுத முடியும். ஆனால் பையன் நல்ல பையன், கவிதை தான் சுமார். அப்போ என்ன சொல்கிறோம்? பையன் நல்ல பையன், கவிதை சுமார். எஸ், எல்லாருமே ரஹ்மான் சார் ஆக முடியாது, அது பரவாயில்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னா எங்கள் யாருக்குமே கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்க வாழ்க்கை தான். ஏன்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த அளவுக்கு வர்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு இசை கொடுக்க முடியும். மூணாவதாக ஒரு டிப், இதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
சூப்பர். நீங்க சொன்னதே கரெக்ட் தான். வந்தாவா வரலன்னா போ. நீங்க சொல்லுங்க. கிராமர் கரெக்டா சொல்லணும், இவரே சொல்லட்டும். வந்தா வா, வரலன்னா போ. ஓகே, இந்த 3 டிப் ஃபாலோ பண்ணோம். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த கெஸ்டி மேடை கூப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டுலாமா? ரெடி? உங்களுக்கு சொல்லியா? பார்த்தீங்களா, இப்படி தாங்க பண்றாங்க அப்பப்போ. என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. பட் சீரியஸா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம். அதுக்கு முன்பாக நீங்க கீழே உங்க பிளேஸ்ல இருங்க. லான்ச் அப்போ என்டையர் டீமை நாங்கள் மேலே கூப்பிட்டுறோம். தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ. All the living legends like A.R. Rahman sir, my colleagues Vikram sir, Karthi sir, Trisha ma'am, Aishwarya Lakshmi, Madras Talkies, all the dignitaries, officials from Madras Talkies, எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். എൻ്റെ എല്ലാ മലയാളി സുഹൃത്തുക്കൾക്കും ഹാപ്പി വിഷു. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி சேம் ஃபங்க்ஷன் நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம். சுபஸ்கரன் சார் ப்ரொடியூசர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மணி சார் வந்து ரொம்ப இந்த டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்ட். அதனால எல்லாருக்குமே தெரியும், மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட், 3 o'clock மார்னிங் வேக்கப் கால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். அது நீ எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் மார்னிங் 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். அதனாலே இந்த ப்ரோக்ராம் லேட்டான போது அவர் டென்ஷன் ஆரம்பித்தார். அவர் தான் வந்து சொன்னார், ஜெயராம் ப்ரொடியூசர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஏதாவது ஸ்டேஜில் பண்ண முடியுமா கேட்டார். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி அப்போது செட்டில் நடந்த கொஞ்சம் இன்சிடென்ட் சொல்ல முடியுமா கேட்டார். அதுதான் அந்த பசிக்குது மணியில் போய் இது வந்தது. நமக்கு இந்த செகண்ட் பார்ட் 28th ரிலீஸ். இது சொல்லும்போது இன்னொரு கதை தான் மனசில் வருது. அது சொல்லும்போது மணி சார் இங்கே இல்லை இன்னைக்கு, பிரபு சார் இல்லை. ஆனால் கூட நான் சொல்கிறேன், இது இப்போது ஃபஸ்ட்டில் வந்து நான் இன்னைக்கு மணி சார் இமிட்டேட் பண்ணும்போது சும்மா காட்டினது. நான் அவர்கிட்டே கேட்டேன், உங்களை மாதிரியே சொல்லட்டுமா சார் கேட்டு சொல்லிக்க சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, எக்ஸ்பெஷலி இந்த மணி சாரை காட்டினீங்களே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மணி சார் எப்படியே பேசுவார்னா யாருக்குமே தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, மணி சார் மாதிரியே பேசினேங்க. அப்போது இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்ன ஆஃபீஸில் கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னார், குதிரை வந்து கற்றுக்கணும், அது மஸ்ட்டாக. அப்போது எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில் நடக்கிறது. கார்த்தி சார், விக்ரம் சார் எல்லாருமே அங்கே தான் போய் ஜெயம் ரவி எல்லாருமே கற்றுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் குதிரைக்கு எனக்கு ஆகாது. சின்ன வயசில் ஊட்டியில் எக்ஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்தில் இருக்கிற அந்த கோவர் கழுதை என்னை கீழே போட்டு மிதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேலே ஏறினாலும் அப்பெல்லாம் கீழே போட்டு, சார் என்னால் முடியாது சார், நீங்கள் வேறு யாரையாவது தப்பாக எடுத்துக்கூடாது சார். சரி உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னார். அப்போ நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது கார்த்தி சார் எல்லாருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குதிரையில். அப்போ எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு 3 months இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்தியாவில் நிறைய இடத்துல தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. திடீர்னு தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ப்ராக்டிஸ் பண்ண குதிரையே கிடையாது, எல்லாம் புது குதிரை. அப்போ அங்கே போயிட்டு காலையில் நான் போகும்போது ஜெயம் ரவி, கார்த்தி சார் எல்லாருமே ப்ராக்டிஸ் முடித்து குதிரையிலேருந்து வருவாங்க, இப்படி தான் நடந்து வருவாங்க. சார் முடியல சார், நடக்க முடியலன்னு. என்னென்னா எல்லாமே தனித்தனி, இங்கே மாதிரி இல்லை, அதை ரைட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி பிரபு சார் வராரு, அவர் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து கூடயே வளர்ந்தவர், இந்த பெஸ்ட் ரைடர் இன் மெட்ராஸ் ரேஸ் கிளப். ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க, ஏதாவது டிப்ஸ் கிடச்சா. பிரபு சார் வந்தார், ஷாமியானெல்லாம் கேட்டுருக்காங்க. கார்த்தி இங்க பாப்பா,
என்னப்பா குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா. காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வால் பார்க்கணும். ரொம்ப விஷயங்கள் பார்த்தாப்பா ஏற முடியும், எல்லாமே ஏறக்கூடாது சொன்னார். சரி, அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா? யாருமே சொல்றது இல்லை, மணி ஏன் குதிரை. அவர் கேட்டுட்டே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வருது, எனக்கு தெரியுது அது. சார் ப்ரொஃபஸர் பாருங்க, அதுதான் உங்க குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்கு, எப்படிப்பா இது மேலே ஏறுறது? மணி ஏற முடியாது, மணி இது மேலே ஏறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்தாச்சு ஒரு 30 குதிரை, வேற அந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ அடுத்த டென்ஷன் ப்ரொஃபஸருக்கு, தம்பி அப்போ தனா இங்கேயே இருப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தனா இருக்காரு. தனாவை கூப்பிட்டு, தனா இதில் எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளோ, ஒன்று பார்த்து சொல்லுப்பா சொன்ன. அது எப்படி பார்க்கறது சொன்னார். தனா கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு. அப்படி போய் அவர் பார்த்து, இதில் சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்றே ஒன்று மட்டும்தான் மேல், அதுதான் நீங்கள் ஓட்ட போறீங்க சொன்ன. மணி முடியாது மணி, அது பக்கத்தில் இருந்து போனால் அப்படி ஓட்டவே முடியாது மணி, ப்ளீஸ் மணி சொல்கிற. அவர் அது காதலையே கேட்காம அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில் ஏறிருக்காரு. அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேற எதுவுமே கேட்கல. மணி புடி, மணி புடி புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ. ஓடிடுச்சு, குதிரை போயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலண்ட், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டாக டேர்ன் ஆச்சு, அங்கே நின்னது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடி தான். எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பிரபுசாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார். 28க்கு வந்து செகண்ட் பார்ட் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அதை விட சார் வந்து அவரோட சாங் இன்னைக்கு இந்த வெளியிடுற ஃபங்க்ஷனில் 18 இயர்ஸுக்கு முன்னாடி சார் எனக்கு கொடுத்துருக்காரு சாங். ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். என்ன முடிஞ்சிச்சு, போலாமா கீழே? போயிடலாம் சார். சார் எப்பவுமே உங்ககிட்ட ஸ்டோரி எதிர்பார்ப்போம். நீங்கள் முன்னாடியே ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. பட் அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயும் நான் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல சாருக்கு கொடுக்கணும், ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் பேசிட்டு போனதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் யூடியூப்ல பார்க்குறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ 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 சார். ஒரு விஷயத்துக்குமே ஒரு கவிதைக்கு அழகான ஒரு முற்றுப்புள்ளி வரணும், சரியான இடத்துலன்ற மாதிரி இவ்வளவு சூப்பரா நடந்த இந்த நிகழ்வுக்கு சிவா சார் நீங்க ஒரு வார்த்தைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசணும். ஏன்னா அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க, இந்த பாடல் லிரிசிஸ்டா இருந்திருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லா புகழும் ரஹ்மான் சாருக்கு. தேங்க்யூ வெரி மச். சூப்பர் டைம் உங்களை பார்த்ததில்ல. 28 படம் வருது பாருங்க. குட் நைட். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு வெள்ளைக்காரங்க ஒரு அயல்நாட்டுக்காரங்க முன்னாடி நம்மளால் பேச முடியுமா இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரர் பேசணும் அப்படின்னாலே அது நம்ம ஊரில் இருக்கிறோட சிம் கார்டு வாங்கி தான் பேசணுன்ற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி திரு சுபாஷ்கரன் அவர்களுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அண்ட் 28 படம் ரிலீஸ் ஆக போது, அத்தனை நட்சத்திரங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த கொண்டாட்டத்தை கண்டிப்பாக அங்கே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். மெட்ராஸ் டாக்கீஸ்க்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் உங்கள் அனைவருக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. விக்ரம் சார் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இங்கே இருக்கிற காவல்துறையினர், போலீஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இங்கே இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியாவும் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர்கனைசர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். விஜய் தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.